அவனோட தலையை எடுக்கணும். என்னடா மஞ்சள் கொல்ச்சல் மாலை நோட்டின்னு போயிட்டாங்களா என்ன? நீ கூப்பிட்டவன எல்லாம் வர முடியாது. தோத்தீங்கல்ல, அதுக்கு வெயிட் பண்ணு. மச்சி நம்ம சைதாப்பேட்டை சிக்னல்ல பொறுப்போ ரசே இருப்பான்ல, அவன் இவனுக்கு ரெட் சிக்னல்ல போட்டு எங்க அக்கா கிரீனை காமிச்சு தூக்கிட்டு போயிட்டான்டா மச்சி. மச்சி நம்ம கலாய்க்க தான் போலீஸா மாமான்னு கூப்பிடுவோம். நான் கோயிந்த நிஜமாவே மாமான்னு கூப்பிட்டுருக்கேன் மச்சி. காலங்காத்தால கடையை திறந்து ஓட்டு இங்க என்னடா ரெண்டு அடிக்கடி சத்த மாதிரி கேடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா? ஹாய், எப்போ வந்த? ஏய் ஃப்ரெண்டுங்க இத்தனை பேர் இருக்கீங்களாப்பா? நான் போய் எல்லாரும் டீ எடுத்து தரேன். ஏன் தம்பிகளா, எங்க மதன் ரேஸோட்ட எப்பப்பா வரணும்? ஹலோ, சொல்லு ராஜி. அத்தை என்னத்த வந்தோடனே கிளம்பிட்ட? அது ஒன்றும் இல்லம்மா, வந்து சொல்லிட்டாடா கூட்டாளியோட சேர்ந்து ரேஸ் ஓட்ட போறேன்ட்டு. ஹலோ அத்தை. சொல்லு. ஏன் அவன் நிம்மதி கெடுக்கணுமா? அத்தை கேக்குதா? அது ஒன்றும் இல்லம்மா, ஜெயா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. ஐயோ பேசிட்டேன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மதன் என் கூட தான் வரான். அப்படியா? அத்தை அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? தூங்குறாம்மா. தூங்குறானா? அத்தை சும்மா போன் அவன் காதுல வைங்க. அது வெய்ய. ஹலோ மதனே. ஹலோ பேசுறோம். பிடிச்சிட்டு பார், எப்படி தூக்கி போட்டிருக்கான் பார். எல்லா சீட்லையும் செக் பண்ணுங்க. முகப்பேர் ஸ்டேஷன் வந்து பேசிக்க. ஒழுங்கு மரியாதை சொல்லுங்கடா. எவன்டா அடுத்தது? ஒத்துக்கிறீங்களா இல்லையாடா? மொத்த பேர் எப்பயார் போட்டு உள்ளதுக்கு போட்டு 3 வருஷம் வெளியே வர முடியாதா? எல்லா அம்மாவோட தின்னு ஒரு உடம்பளத்துக்கு. ஏய் சார், வணக்கம் சார். சார் அடியாதீங்க சார். ஆஸ்கர் 5 நிமிஷத்துல சொல்றீங்க. வணக்கம் சார், நான் சைதாப்பேட் டிராஃபிக் எஸ்ஐ. தெரியும் ராஜசேகர், உட்காருங்க. நீங்களே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஹொசூர் பஸ்ஸில் ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அவன் என் ஒய்ஃபோட தம்பி. என்ன கம்ப்ளைண்ட் சார்? சொல்கிறேன். என்ன சார் ஒய்ஃபோட தம்பின்ட்டு மச்சான்னு சொல்ல வேண்டியதானே? ஏய், இங்கே யாரா சாரோட மச்சான்? கேட்குறேன்ல. இவன் தான் சார். ஏன் துறை சொல்ல மாட்டாரா? சார், மெயின் அக்யூஸ்டே இவன் தான். ஜட்ஜோட ஒய்ஃபுக்கிட்டே நகை அடிச்சிருக்கானுங்க. செயின் ஸ்நாச்சிங்க்கு யூஸ் பண்ண பைக்கோட ஆர்சி புக்கில் உங்கள் மச்சானோட பேர் தான் இருக்குது. அவனை கேட்டால் ரேஸில் ஜெயிச்ச பைக்கெல்லாம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஷெட்டில் வச்சுருப்போம், அங்கேருந்து எவனோ அடிச்சிட்டான்னு கதை விடுறான். ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்று பசங்கக்கிட்ட பேசி அந்த 2 பேரையும் குற்றத்தை ஒத்துக்க சொல்லுங்கள். இல்லை மொத்த பேரில் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் கேஸை பார்த்துக்கோங்க. ஃபோன் அடிச்சிட்டு எடுத்து பேசுங்க. என்னாச்சுங்க? இப்போதாம்மா வந்தேன். என்ன ஏதுன்னு கேட்க வேணாமா? சின்ன பையங்க அவன். ராஜி அழாத ப்ளீஸ். அவனை அடிச்சிருக்காங்களா? ஜெயிலெல்லாம் வைக்க மாட்டாங்களா? நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. ப்ளீஸுங்க, எப்படியாவது அவனை வெளியில கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். சரி, நான் கூப்பிடுறேன். வெயிட். சாரி. வேற எதுவுமே பண்ண முடியாதா சார்? இப்போ தான் புது கல்யாணம் இல்லை, புரியுது. உங்கள் மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய மரியாதை இருக்குது. இவ்வளோ சின்ன வயசில் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் விஜிலன்ஸுக்கு செலக்ட் ஆகிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ராஜசேகர். தனபால் சார், அங்கே என்ன சத்தம்னு பாருங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது இல்லை. என்ன அளவோ இந்த கேஸை நான் வேறு விதமாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒன்று செய்யுங்க, உங்கள் சொந்த ரிஸ்கில் உங்கள் மச்சானை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் உங்கள் கஸ்டடியில் வச்சுக்கோங்க. எப்போ என்கொயரி கூப்பிட்டாலும் வரணும். நான் உங்கள் மச்சானை நம்பலை, உங்களை தான் நம்புகிறேன். ராஜசேகர், எழுதி கொடுத்துட்டு கூப்பிட்டு போங்க.
சார் அந்த பையனுக்கும் எனக்கு ஒத்துக்காது. அவனை போய் எங்கள் வீட்டுக்கெலாம் கூட்டிக்கிட்டு கண்டிப்பாக முடியாது சார். நான் கிளம்புறேன் சார். தேங்க்ஸ். ஏட்டையா ஐயா, இந்த பசங்க எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்க. 5 நிமிஷம் சீக்கிரம். சார் 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 நாங்கள் மதன் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா. சார் எங்க பசங்க பொறுப்பில்லாதவங்க தான், ஸ்பீடா வண்டி ஓட்டுறவங்க தான், ஆனா திருட்டு பசங்க இல்லைங்க சார். நீங்க வந்த உடனே எங்க பிள்ளைங்க வெளியில வந்துருங்கன்னு நினைச்சோம். ஆனா நீங்களும் இப்படி கோவப்பட்டு போறீங்களே சார். குழந்தைய சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மாறுவாடிக்கிட்ட கடன் வாங்கிட்டு வரப்ப தூக்கிட்டு வந்துட்டானுங்கடா. இதை பாரு மதனு, போலீஸுக்கு தெரிஞ்சா இதில் 1 ரூபா கூட கிடைக்காதுடா. பையன் 2 நாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டா அவ்வளோதான். 1 வாரம் வீட்டில் சாப்பிடாம இருந்தா தாங்காது. எவ்வளோ நாள் சாப்பிடாம இருப்பான்? அதுக்குன்னு போய் செயினை விற்று ₹1,00,000 பைக்கை வாங்கி கொடுப்பீங்க. அவன் ரேஸ் ஓட்டு தெரியும், அது இப்படி தான் வந்து முடியும். இதில் எனக்காவது லைசன்ஸ் இருக்கா? சார் சார் நாங்கள் பண்ண தப்பு தான் சார். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார். உனக்கு கை காலை உடச்சி போட்டாது. இனிமேல் ரேஸ் ஓட்டம் பார்த்துக்குறோம் சார். நீ கொஞ்ச நாளைக்கு உங்க அக்கா வீட்டில் இருந்தனா நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு போகாம தப்பிச்சிடலாம்டா. மதனு நாலுலேருந்து எக்ஸாம் வேறு இருக்குடா.